ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் கிராஃப்டட். இது ஒரு பயங்கரமான பாடிகார்டு மூவி. தலைமுறை நம்ம மீனுக்கு அவள் ஃபேஸில் தழும்பு இருக்குது. அந்த தழும்பு இருக்கனால அவள் அழகான அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு மருந்து தயாரிக்கிறதா இருக்கா. ஆனால் அந்த மருந்துனால அடுத்த விளைவுகள் என்ன, போக நம்ம ஹீரோயின் தெரியாமல் அவள் பண்ணுற சம்பவங்கள் என்ன, கடைசியாக இந்த படம் எப்படி தான் முடிஞ்சு, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் கிராஃப்டட். சீரியஸ்லி ஒரு பயங்கரமான மூவி. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தி சப்ஸ்டன்ஸோட படம் பண்ணியிருந்தோம். சொல்லப்போனால் தமிழே ஃபஸ்ட்டு நம்ம அந்த படத்தை பற்றி பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த கிராஃப்டட்ங்கிற மூவி. படம் பாக்கி செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க வேலை எடுத்திருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். சரி, இப்போ வாங்க கிராஃப்டடுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே சைனாவில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் அமைக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோனவே. பார்த்தா இப்போதைக்கு ஒரு குட்டி பொண்ணா இருக்கா. இவங்க அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு, மனிதனோட தொழில்களை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி இருக்குல்ல, பரம்பரையாக இவங்களுக்கும் தழும்பு இருக்கும். கண்ணத்துக்கிட்ட பர்பிள் கலரில் ஒரு ஸ்கார் இருக்கும். அது இப்போதைக்கு இவருக்கு இருக்குது, அவர் பொண்ணுக்கு இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது எப்படியாவது க்யூர் பண்ணி ஆகணும். நம்ம பொண்ணோட பையனுக்காக இது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா பாம்பு வெளியில் வச்சு தான் ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பாம்பு என்ன பண்ணோம், அதுக்கு மேலே இருக்கிற தோலை உரிச்சு அது பூத்தூர் உருவாக்கும்ல. இப்போ அதே மாதிரி தான் இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனுஷனோட தோல் எரிஞ்சு போனாலும் சரி, இல்லை தனியாக உறிஞ்சாலும் சரி, அந்த தோலை ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்கோம். அதுக்கு நோட் புக்கில் எழுதி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பார். இது ஒரு நாள் நான் மீன் பார்த்துருவா. அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் நோட் புக்கில் பார்த்தேன், அதில் ஒரு பூ இருந்துச்சு, அது இதானு சொல்லிட்டு அந்த பூ வரைஞ்சுவான்ப்பா. இதை பார்த்து அவங்க அப்பா ஹாப்பியாக இருக்கும். அப்பா இது என்ன பூப்பா, இதை பற்றி சொல்லுவான்னு கேட்டால், அதுவாம்மா இது பேர் கார்பஸ் பூ. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூவே பூக்கும். இது பார்க்க அழகாக இருக்கலாம், ஆனால் அந்த பூவிலேருந்து ஒரு கெட்ட வாடை வரும். சரி நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. அப்பாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்து எல்லோ கலரில் ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கும். ஒரு எலியோட தோலை வெட்டி எடுத்து அந்த மேலே அந்த கெமிக்கலை போடுவார். அந்த தோல் எடுத்து அவர் கணத்தில் வைப்பாரா. பார்த்தா ஒரு கணத்தில் ஒரு பெரிய தழும்பு இருந்துச்சுல, அந்த தழும்பு கொஞ்சம் மறைஞ்சிட்டே இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு சமைப்பாக போச்சு. எஸ் நான் சாதிச்சிட்டேன், என் ஆராய்ச்சியில் ஜெயிச்சிட்டு இருக்கிறப்ப அப்போ ஒரு பெரிய ஆப்பா இருக்குது. பார்த்தா தோல் வச்சு நிற்காம தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. அவர் வாயை அப்படியே கொஞ்சம் மூடிட்டு இருக்கா. இதை பார்த்து அவருக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே ஓடிப்போய் ஒரு சர்ச்சுக்கு லைஃப் எடுப்பார். அதை அப்படியே மூடி அவர் முக்கிய முறை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மூச்சு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பார். கத்தி எடுத்து அறுக்கலாம் பார்க்குறப்ப அப்போ தான் பொண்ணு வருவா. அப்பா என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு பார்த்தா அவங்க அப்பா மூஞ்ச மூணு மாதிரி இருக்கு. அவர் எழுத்துல அந்த அப்பா அவர் வாயை கிழிப்பார். பார்த்தா தோல் வளைச்சு நிற்கிற மாதிரி தெரில. தொடர்ந்து தோல் வளர்ந்து அவங்க அப்பா மூக்க முடியும். மூச்சு விட முடியாமல் அந்த கீழே வந்துருவாரா. இதை பார்த்து ஈனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா என்னாச்சு, ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க அப்பாவை எப்படி கிளீன் வச்சுட்டு இருப்பா. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றாரமாக தெரில. ஃபுல்லாக அவங்க அப்பாவோட மூச்சு மட்டும் எங்கேயா இருந்து போயிடுவார். கட் பண்ணாது நடந்து சில வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போதைக்கு நான் மீனானவே பெரிய பொண்ணாயிட்டா. இப்போ வரைக்குமே அவங்க அப்பாவோட ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கா. ஊரில் இருக்க எல்லாருமே இவங்க அப்பாவோட தோத்து போன சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம மீனுக்கு ஒரு கோவமாக இருக்கும். தப்போட ஆராய்ச்சியை தான் நிறைவேற்றணும், அதை முடிச்சு வைக்கணும்னு அவளுக்கு வெளியே இருக்கும். பார்த்தா இப்போதைக்கு அவளுக்கு காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு. நியூசிலாந்தில் வெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் இருக்கும், அதில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும். இவ்வளோ சரின்னு நியூசிலாந்து போகிறா. பார்த்தா அவளை பார்க்குறதுக்கு அவங்க அத்தை வருவாங்க. அதாவது இவங்க அப்பாவோட தங்கச்சி. சின்ன வயசில் மீனை பார்த்தது இப்போ ரொம்ப சமைச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் மீனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹே வே நீயா இது, கடைசியாக அவங்க அப்பாவோட பார்த்தது, உங்கள் அப்பா யாரப்போ கூட வர முடியல, சரி வா இங்கேருந்து போன்னு சொல்லி அவங்க கார் கூட்டு போயிட்டு இருப்பாங்களா. இவ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து பார்க்குறா. போகிறப்ப அங்கே இருக்கிற பில் போர்ட்ஸில் பாட்டே இருப்பா. அப்போ தான் அங்கே பார்த்தா ஒரு ஃபேரஸ் கிரீம்கான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதில் ஒரு பொண்ணு பார்க்க செம்ம அழகாக இருப்பா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா அவளுக்கு தலைமுறையாகவே கணந்துக்கிட்ட ஒரு தழும்பு இருக்குல்ல, அதுபோல் மற்றவங்களோட லைட்டாக பள்ளி எத்தனை மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம கேவலமாக இருக்குமோ, மற்றவங்க முன்னாடி நம்ம அசிங்கமாக இருக்குமோ, இந்த மாதிரி அவளுக்கு இருக்கும். அதனால் எப்பயும் கழுத்துக்கிட்ட ஸ்கர்ஃப் போட்டிருப்பா. இதை பார்த்து உங்கள் ஆண்டிக்கு பிடிக்காது. ஏவே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஸ்கர்ஃப் போட்டால் நீ அசிங்கமாக இருக்க, சரி வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி வீட்டு போவாங்க. பார்த்தா அவங்க ஆண்டி வீட்டு பக்கத்துலேயே ஒரு வயசான கிளவி இருக்கும். அந்த கிளவி பேர் ஷெரல். கார்டனிங் பண்ணிக்கிட்டு இவங்க ஃபேமிலி பார்த்தே இருக்கும். இவ்வளோ சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அவங்க ஆண்டி வீட்டுக்கு போவா. பார்த்து அவங்க ஆண்டிக்காக நம்ம டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வேற இடத்துல இருக்காரு. இவங்களுக்கு ஏஜில் ஒரு பொண்ணு இருக்கா. கிட்டத்தட்ட அவளோட மீனோட வயசு பொண்ணு தான். இவள் படிக்கிற அதே காலேஜில் தான் அவளும் முடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம மீனை பிடிக்காது. ஏன்னா ஏஞ்சலோட அம்மா சின்ன நியூஸில் இருந்தவங்க, இவள் வளர்ந்தது ஃபுல்லாக நியூஸில் தான். இப்போதைக்கு அவளுக்கு மீன் பார்க்குறப்ப ஒரு சைனாலேருந்து வந்து பட்டிக்காட்டு பொண்ணுமா தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால் நம்ம மீனை பேசாமல் மதிக்காம வந்து கிளம்பிட்டே இருப்பா. இதை பார்த்து அவங்க அத்தை கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பாருமா, என் பொண்ணை பார்த்து பேச கண்டுக்காத. சரி இப்போதைக்கு எனக்கு 2 வாரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, இதுக்காக நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது, நீ என் பொண்ணு இங்கே தங்கிக்கோங்க, அடிக்கடி என் பொண்ணையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க ஆண்டி வந்து கிளம்பி போடுவாங்க. இவ்வளோ சேர்ந்து அவளுக்காக கொடுத்துக்க ரூமுக்கு போய் துணியில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் பக்கத்து ரூமில் அந்த ஏஜிலாங்கிற பொண்ணு இருக்கால, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருப்பா. இவ்வளோ என்ன பேசுகிறாங்கிறதுக்காக ஒட்டிக்கிட்டு இருப்பாளா. பார்த்தா அந்த ஏஞ்சலா கிட்ட நாய் இருக்கும். அந்த நாய் குறைச்சிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து ஏஞ்சலாக்கு புரிஞ்சு போச்சு. ஏண்டி என் ஃபோனில் விட்டுக்கிட்டா இருக்க, இங்கேருந்து போடிங்கிற மாதிரி காசாத்தி விட்டுருவா. இதை பார்த்து ஈருங்களே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெருசாக கண்டுக்காம அவர் ரூம்லேயே இருப்பா. பார்த்தா ஹாலில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வைப்பா.
இது ஆக்சுவலாக சைனாவோட ட்ரெடிஷனு. அவங்க அப்பா சம்மந்தப்பட்ட பொருள் அவர் பிடிச்ச சாப்பாடில் வச்சு அவங்க அப்பா ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அப்பா ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன், கண்டிப்பாக ஆராய்ச்சியை நான் முடிச்சு தருவேன், உனக்கு பெருமை சேர்ப்பேன்னு சொல்லி அவள் காலேஜ் போயிட்டுருக்கா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஊருக்கு வந்திருக்காள், அவளுக்கு எப்படி காலேஜ் போனே தெரில. வழி தெரியாமல் அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கிறப்ப ஒரு பெக்கரங்க இருப்பார். ஏமா பொண்ணு வழி மறந்துட்டியா, எங்கே போகணுன்னு கேட்டால் சயின்ஸ் காலேஜ் போகணும், அதுக்கு வழிங்கன்னு கேட்டால் இந்த பக்கம் போ, என் பேர் ஜானு, உன் பேர்னு கேட்டால் அவ்வளோ வேன்னு சொல்லுவா. சிரிச்சிட்டு அந்த ஆல்சனை வழியே வச்சு காலேஜும் போயிடுவா. பார்த்தா ஃபஸ்ட் டே காலேஜ் போயிட்டுருக்கு. அந்த காலேஜ்லேயே பால்னு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். இவர் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். ரீசெண்டாக எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமுக்கான பேப்பரை ஒரு பர்சன்ட் கொடுத்துருப்பாரு. பார்த்தா எல்லோரும் 90 80 மார்க் வாங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஆன்லைன் எக்ஸாம் பண்ணியிருப்பா. பார்த்தா அந்த எக்ஸாமில் 100க்கு 100 வாங்கியிருப்பா. அதுப்போ அவள் தான் ஸ்காலர்ஷிப் சேர்ந்துருக்கா. எல்லோரும் அவளை பாராட்டுங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னது 100க்கு 100 வேற ஒரு படிப்படி போனார் போலன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் பசங்களை பார்த்து, காய்ஸ் நான் இப்போதைக்கு ஒரு லேப் வச்சிருக்கல, அந்த லேபுக்கு அசிஸ்டண்டாக யாராவது வேணும், விருப்பம் இருக்கிறவங்க ஈவினிங் வந்து அந்த லேபில் பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் ஈவினிங் போவா. அந்த லேபில் பார்த்தா இறந்து போன மிருகங்களோட உடல் உறுப்பில் இருக்கும். அந்த உறுப்புகளை பார்த்துட்டு அவங்க அப்பா நோட் புக் இருக்குல்ல அதை பார்த்து இருப்பா. கரெக்டாக அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்துடுவார். சார் தெரியாமல் எடுத்துட்டேன் மடிச்சிருக்கேன்னு சொன்னால், ஹே கையில் நோட்டு இருக்கே அதை கூடன்னு சொல்லி நோட் வாங்கி பார்ப்பாரு. ஃபுல்லாக சைனீஸ் எழுதியிருக்கும். இவருக்கு புரியாது. ஆனால் அதை பார்த்தா இது ஆராய்ச்சி பண்ண மாதிரி இருக்குது. இது யாரோடது, உங்கள் அப்பா தான் கேட்டால், ஆமாம் சார் எங்கள் அப்பா சயின்டிஸ்ட்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் இருக்குது. ஓ சயின்டிஸ்டா, எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணான்னு கேட்டால் ஸ்கின் கிராஃப்டிங், மனிதனோட தோல்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். பட் அவர் இப்போதைக்கு உயிரோடலன்னு சொல்லுவா. இதை பற்றி அவரு வருத்தமாக இருக்கும். சரிம்மா எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ ஏன் லேபஸ்டாண்டர்னு சொல்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கெல்லாம் பார்ப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ஏஞ்சலாக பண்ண வைப்பாங்க. பார்த்தாலும் ஸ்கூலில் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களும் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் தான். ஒரு பொண்ணு பேர் ஜாஸ்மின் கேர்லி வச்சிருப்பா. இன்னொரு பொண்ணு பேர் ஈவ் பார்க்க ரொம்ப அழகா மாடனாக இருப்பா. அவங்க ஏஞ்சலா வீட்டுக்கு வரப்ப நம்ம மீனோட அப்பா ஃபோட்டோலாம் இருக்குமா, இல்லை என்னடி ஃபோட்டோ பார்க்க வித்தியாசமாக கேட்டால், ஆமாம் இது சைனா கல்ச்சரா, எனக்கு அது பிடிக்காது, அது ஒரு பட்டிக்கடுப்புன்னு சொல்கிறப்ப அப்படியா அவர் ரூமை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேறு ரூம் போவாங்க. பார்த்து அந்த ரூம் ஃபுல்லாகவே வித்தியாசமாக ஃபோட்டோ இருக்கும். பாம்பு பள்ளி போகிறான்னு சொல்லிட்டு அவர் தோல்கள் ஃபோட்டோவாக இருக்கும். அதுபோல் டேபிள் ஃபுல்லாக சர்ஜிக்கல் லைஃபாக இருக்குது. யாத்தி இது வித்தியாசமாக போனார் போகலையே, சரி இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு அவங்க டிவி போட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ நைட்டு வாங்க வருவா. நானும் உங்களுக்கு டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அவள் சாப்பிட்றது உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவள் போட்டு வாய்க்கில் சோத போட்டு அமுக்கிட்டு இருப்பாளா. இது உங்களுக்கு பிடிக்காது. சரி அஞ்சலா டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு எல்லாம் விருத்தாங்க கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்து வேக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருக்கு தன்னை பிடிக்கலன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பாலுங்கிற ப்ரொஃபஸர் அமைப்பாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ரிசர்ச் போர்டு வந்து மெயில் பண்ணி, என்னையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக சட்டு போட்டு ஆராய்ச்சி அனுப்புகிறேன், இல்லை ஃபண்டிங் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருக்குமா. இதை பார்க்குறவருக்கு கணிசனே தெரில. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கிற பேரில் காசு வாங்கிட்டு போல. ஆனால் ஆராய்ச்சி பண்ணாதனால திரும்ப ஆசிரியர் இருக்காங்க. இதனால் அவரும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பார். கட் பண்ண அடுத்தலாம் கலாயிரும். நான் மீனுக்கு எப்படியாவது ஏஞ்சலை கிட்டையும் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பழம் ஆசையாக இருக்கும். பார்த்து தூரத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே இருப்பா. அதுலேயும் முக்கியமாக அந்த ஈவங்கிற பொண்ணு இருக்கால, அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அவள் பேசுகிறது எந்த மாதிரி இருக்குது, அவள் எப்பெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துருப்பா. அதில் இமிடேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசலாம் போவா. ஹாய் கைஸ் நான் அவங்கள்ட்ட பேசலாமா, ஆக்சுவலி நான் ரெஸ்டாரண்ட் போகிறதா இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அந்த கடையில் இருக்கும், நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்குறப்ப அவங்களும் சரி கூட போவாங்க. பார்த்தா வான்கோழியமாக ஒரு டிஷ்ஷை வாங்கி அவங்க சாப்பிட கொடுப்பா. சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கோழிக்கால் இருக்குல்ல இது பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கோழிக்கால் சாப்பிடுவா. அவள் சாப்பிட்றத பார்க்கறதுக்கு அவள் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இதை பார்த்து ஏஞ்சலாவுக்கு இவக்கும் பிடிக்காது. ஆனால் கூடவே ஜாஸ்மின் ஒரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு இவ்வளோ பார்த்தாலே பாவமாக இருக்குது. சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைப்பா. சொன்ன மாதிரி அந்த கறி வேற லெவல் இருக்கும். அது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் மீதிக்கு 2 பேருக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. சரி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து எழுந்து போயிடுவாங்களா. இதை பார்த்து வேக்க ரொம்ப வருத்தமாக இருக்கும். கூட இருக்க ஜாஸ்மின் தான், இங்கே பாருமா அவங்களோட கணக்காத நீ போட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு அவளை வந்து கிளம்பி போயிடுவா. பார்த்து மொத்த கறி எவ்வளோ திங்க முடியும். சரின்னு பார்சல் வாங்கிட்டு இவன் நடந்து போயிட்டே இருப்பா. பார்த்தா போகிற வழியில் அந்த ஜான்கிற பக்கம் இருக்காரு. இவ தான் ஃபர்ஸ்ட் வழி காட்டினார்ல. சரின்னு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த அளவில் பார்த்து, ஏம்மா உன் கடத்தோட தழும்பு இருக்கே அது தீக்காயம்னு கேட்டால், சேச்சா தீக்காயம் கிடையாது, இது பரம்பரையாக எங்கள் ஃபேமிலியில் இருக்குது, இப்போ அதே மாதிரி எனக்கு இருக்குது, இதனால நான் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கேன், நான் அக்லின்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்னது நீ அக்லியா, பாப்பா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, ஒரு நீ நீ அக்லி நினச்சிக்கிட்டீங்கன்னா நீ அக்லி கிடையாது, இந்த உலகம் அக்லியாக இருக்குது, இது நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே அவங்க ப்ரொஃபஷன் வந்துடுவார். ஏவே அங்கே பண்ணிகிட்டு இருக்க, வீட்டுக்கு போகணுமா வண்டியில் ஏறின்னு சொல்லிட்டு அவர் கால் விட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ தான் வேவை பார்த்து, ஹேவே மறக்காம நாளைக்கு ஈவினிங் லேபுக்கு வந்துரு, உங்கள் அப்போட ஆராய்ச்சிலாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதை பற்றி நாளைக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீனை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவார். இவ்வளோ சரி நான் வீட்டுக்கு வருவா. பார்த்தா பக்கத்து ரூமில் ஏஞ்சலா இருப்பாள். அங்கேருந்து ஆவும் சவுண்ட் வந்துட்டுருக்கோம். பார்த்து ஏஞ்சலா அவள் பாய் ஃப்ரெண்டோட இருப்பா. 2 பேரும் அதை பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹோட்டலே பாட்டே இருப்பாளா. இதை அந்த நாய் பார்த்து காதோட குளிச்சிட்டே இருக்கும். இதை பார்த்து ஏஞ்சலுக்கு செம கடுப்பாயிரும். அவள் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு அவளை போட்டு திடீர்னு திட்டிட்டு இருப்பா.
ஏவே உனக்கு என்ன இந்த மாதிரி புத்தி இருக்கு, அன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட பேசுனதை ஒட்டி கேட்டேன், இன்னைக்கு ரூம் ஹோட்டலே பார்த்துட்டு இருக்கியா, உனக்கு என்ன இந்த மாதிரி புத்தி இருக்குன்னு கேட்டா, சேச்சே நான் அந்த மாதிரி கிடையாது, ஆண்டி தான் உன்னை பார்த்துக்க சொன்னாங்க அதுக்காக தான் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னால் இங்கே பாரு எனக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது, அதை தேவை வர வச்சுக்காத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோத்தில் வந்து கற்றுட்டு போயிடுவா. இதை பார்த்தளவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பட் பெருசாக கண்டுக்காமல் அடுத்த காலேஜ் போவா. ப்ரொஃபஸரை பார்த்து அவங்க அப்பா ஆலோசனை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஓ இந்த மாதிரி அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லிக்விட் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. படத்தில் ஸ்டார்டிங் அப்பா எல்லா கூட லிக்விட் வச்சிருந்தார்ல, அது என்னங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ தொடர்ந்து வேறு வேறு மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பாலர் போஸ்ட் இருப்பார்ல, அவருக்கும் அந்த இவங்க பொண்ணுக்கு கஷ்டமாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த பொண்ணு படிப்பில் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கிட்டு இருப்பா, மார்க் அதிகமாக இருக்காக சாக்கோட பழகிட்டு இருப்பா. இது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கெமிக்கலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாளா, அப்போ கரெக்டாக ஜாஸ்மின் அங்கே வருவா. ஏவே இங்கே பண்ணிட்டு இருக்க, எப்போ இதே வேலையாக இருப்பியா, சரி வா ஒன்றா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பேச ஆரம்பிப்பா, இங்கே பாரு நீ ஏஞ்சலாவி இவன் பெருசாக எடுத்துக்காத, அவங்க அப்படி தான் ஆனோன்னு சீன் போட்டு இருப்பாங்க, நான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ கூட பழகலாம், பாரு ஸ்கேஃப்லாம் போட்டுட்டு இருக்க, ஸ்கேஃப்டுன்னு சொல்லிட்டு ஸ்கேஃப்ட் எடுத்து விட்டுருவா. இந்த தலைமுடி பார்க்க நீ பழகதான் இருக்க, சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் கரெக்டாக அந்த ட்ரெயினில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் இருக்குது, எடுத்து பார்த்தா ஒரு பூப்பத்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். படத்தில் ஸ்டார்டிங்கோட நம்ம ஹீரோயின் கார்பஸ் பூவை பற்றி அவங்க அப்பா பேசியிருப்பால, அந்த பூடாடு தான் அங்கே இருக்கும். 5 வருஷம் ஒரு தடவை இப்போ தான் பூத்துருக்கு, அதுவும் 24 hours தான் டைம் இருக்குது, பார்க்குறவங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டிருக்குமா. இதை பார்த்துருக்கு அப்போ தான் புரியுது, அப்போ நம்ம மறந்த இன்க்ரீடியன்ட் என்னன்னா அந்த பூ தான். அப்போ அந்த பூ வச்சு தான் அந்த கெமிக்கல் எடுத்திருக்காரு. உடனே அந்த பூ எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த எக்ஸிபிஷன் போவா, யாருக்கு தெரியாம உள்ள போய் அந்த பூவை பார்ப்பா. அந்த பூ பார்க்கறதுக்கே ஜெல்லிமா இருக்கும். அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்குவா. தென் லேபுக்கு வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாளா. பார்த்தா அதே லேபில் தான் அந்த ப்ரொஃபஸர் இருப்பார். அந்த இவங்கிற பொண்ணை கூப்பிட்டு கச்சா பண்ணிட்டு இருப்பாரு. லேபில் சவுண்ட் இருக்கிறத பார்த்து போச்சு இவங்க இங்கே பண்ணிட்டு இருக்கா, சரி நீ பேக் டோரில் வெளியே போயிரு, நான் அந்த பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாரா. பார்த்தா நம்ம ஹீரோயின் தொடை இருக்குல்ல, தொடையில ஒரு தோலை வெட்டி எடுப்பா. தென் அவன் கண்டுபிடிச்ச கெமிக்கல் வச்சு திரும்ப அவன் தோலை ஒட்ட பார்ப்பா. பார்த்தா வெட்டின மாதிரி அடலாம் தெரியாமல் அந்த தோல் அப்படி ஒட்டிக்கும். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏவே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, லேபில் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், சார் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு தொடைய காமிச்சிட்டு இருப்பாளா. இது அந்த ரூமில் இருந்து அந்த இவங்க பொண்ணு பார்ப்பா. இவளுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸர் பழகத்தை பார்த்து பொறாமையாக இருக்கும். அவள் கரெக்டாக தொடையை காமிக்கிறப்ப அது ஃபோட்டோ வச்சுக்குவா. அதுக்கப்புறம் அவளே வெளியே வந்து, ஹேவே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ சார்ட்டு பேசிட்டு இருக்கியா, வா இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு கூடாதுன்னு கிளம்பி போயிடுவா. இப்போதைக்கு அந்த சாருக்கு இப்போ நான் ஆராய்ச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சிப்பான்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தெரியாமல் இருக்கா. பார்த்தா நம்ம நோட் அங்கே வச்சுட்டு போயிருப்பா. ஓ இதை வச்சுட்டு கண்டுபிடிச்சிருப்பா. இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்னு சொல்லி அது ஃபுல்லாக சைனீஸில் இருக்கும்ல, அது இங்கிலீஷில் மாற்றி என்ன படிச்சுட்டு இருப்பாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஏஞ்சலா காமிப்பாங்க. பார்த்து ஏஞ்சலா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது இவங்க ஃப்ரெண்டு இருக்கால, அவனோட ஹீரோ சாருக்கிற ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பிவிட்ருப்பா. பார்த்தியாடி உன் கசின் வேவோ சார் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபோன் அனுப்பியிருப்பாளா. இதை பார்த்து ஒரு செம்மையாக கடுப்பு போயிருது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த என்ன மாதிரி பொண்ணு பாரு இன்னி கூட அதை பண்ணி வச்சுருக்கா, எனக்கு அவள் கூட இருக்கவே பிடிக்கல, அவளை எப்படியே இங்கேருந்து கூட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருப்பா. தென் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவில் இருக்கும்ல அதெல்லாம் கழிச்சு போட்டு அவளோட கத்திட்டு இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ஈவங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவள் வேவை கூப்பிட்டு ஒரு மலைப்பதிவு போவா. அந்த இடத்துல விட்டுட்டு, இங்கே பாரு நான் சார் கூட பழகிறது மார்க்குக்காக தான், நான் அவரோட பழகிறனால தான் எக்ஸாம் பாஸ் பண்ணி போட்டுருக்காரு, இப்போ தேவையில்லாமல் நீ பாட்டு உள்ள போய் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, சரி இங்கே கடை நடந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவளை அங்கே விட்டுட்டு போயிடுவா. இதை பார்த்தா ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஸோ நடந்துட்டு நிறைய வீட்டுக்கு வருவா. பார்த்து ஏஞ்சலா செம கோவத்தில் இருப்பா. அவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஃபுல்லாக ஆக்கில் சரி கிடக்குமா. இதை பார்த்து கோந்துருது, ஹே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த, இது எங்கள் அப்பா அசிங்கப்படுத்துகிற மாதிரி, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால், என்னது உங்கள் அப்பா அசிங்கப்படுத்துகிற மாதிரியா, இங்கே பாரு எனக்கு உங்கள் ஊருக்கே பிடிக்கல, மரியாதை இங்கேருந்து போ, எங்கள் அம்மா வந்துட்டு இருக்காங்க, நீ இங்கேருந்து போப்போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும்ல அதை அப்படியே தூக்கி வச்சிருவா. இதை பார்த்து செமையாக கடுப்பாயிரும். எங்கள் அப்பா ஃபோட்டோ தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஏஞ்சலா ஓடிப்பாளா. இதை பார்த்து அவளுக்கு வந்துருச்சு. 2 பேரும் மாற்றிமா சண்டை போட்டு நம்ம கீழே வந்துடுவா. ஏஞ்சலா மேலே ஏறி கழுத்து போய் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்க்க நம்ம கடைசியில் தெரில. பக்கத்துலேயே பார்த்தா தலையில் சொல்ல ஒரு கம்பி இருக்கும், அதை எடுத்து ஏஞ்சலா வயிற்றுல ஊற்றிடுவா. எழுந்து பார்த்தா அது வயிற்றுல ஊற்றலை, ஸ்ட்ரெயிட்டாக கண்ணில் ஊற்றிட்டா. பார்த்து ஏஞ்சலா அங்கேயும் மறியாசாலா. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹே ஏஞ்சலா எந்திரி, நான் எது வேணும் பண்ணல, எந்திரின்னு சொல்கிறப்ப அவங்க எந்திரிப்பா, ஆளங்கே மறியாசாலா. இதை பார்த்து அவளுக்கு என்ன செய்ய தெரில. உடனே படத்தை எடுத்துகிட்டு போய் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. பார்த்தா ரொம்ப நேரமாக அவங்க அத்தவரை ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, வேறு வழி இல்லை இதுதான் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலோட ஃபேஸ் இருக்குல்ல அந்த தோலை அப்படி விட்டு எடுப்பா.
இவட்டு இருக்கிற கெமிக்கல் எடுத்து அதை மூஞ்சில் ஒட்டி வைப்பா. பார்த்த ஃபேஸ் அப்படியே ஏஞ்சலா மாறிட்டு இருக்கு. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே அவங்க அத்தி வந்துடுவாங்க. அந்த பணத்தை கட்டுகளை மறைச்சி வச்சுட்டு காத்து வரப்பா. பார்த்தா நமக்கு துண்டோடு நிற்கிற மாதிரி இருக்கு. ஏஞ்சலா என்னாச்சு, ஃபோனில் தான் புலம்பிட்டு இருக்கே, எங்கன்னு கேட்டால் எங்கே படம் தெரில, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு நீ வெளியே போயிட்டா போல, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல, எனக்கு கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா என்ன பண்ணுறது, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிற பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணும், சரி அட்ஜஸ்ட் பண்ணிடு, அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து போதா இருப்பாங்க. பார்த்தா கட்லிக்கலான்னு ஏஞ்சலோட பொண்ணு இருக்குது. அந்த நாய் போய் காலை கடிச்சிட்டு இருக்கோம். நான் மீன் முடிஞ்ச அளவுக்கு படம் முடிச்சிட்டு இருப்பா. அந்த அம்மா கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு நான் மீனானவே ஏஞ்சலா மாறிட்டு இருக்கா. இதுவே அவளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. முகத்தில் எந்த ஒரு தழும்பு இல்லாமல் பார்க்குறோம் அழகாக இருக்கா. நம்ம ஏஞ்சலாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஏஞ்சலாவே மாற்றிக்கிறா. பார்த்து ஏஞ்சலோட வீடியோலாம் இருக்கும்ல, அதை எடுத்து ஏஞ்சல் எப்படிலாம் பேசுவா, அவள் பிஹேவியர் எந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை பார்த்து வச்சுக்குவா. பார்த்து அடுத்த நாள் ஏஞ்சலாவே ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூலில் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஏஞ்சலோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வருவான். ஏ வேவ் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஈவினிங் நம்ம வெளியே போனோம், மறக்காம வந்துடல கேட்குறப்ப இவளுங்க தெரியும், தெரிஞ்ச மாதிரியே சரின்னு சொல்லுவா. அப்போதைக்கு ஃப்ரெண்டோ தெரிவா. ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா ஸ்போர்ட்ஸ் நேரம் ஆயிடுச்சு, உன்னை கோச் கூப்பிடான்னு சொல்கிறப்ப என்னது ஸ்போர்ட்ஸா, யாத்தி வாலிபால் பிளேயர் ஆச்சு, நமக்கு வாலிபால் தெரியவே தெரியாது, இப்போ போனோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கும், என்ன செய்யலாம் பார்க்குறப்ப அப்போ தான் ஐடியா வருது, சரி கையில் தான் வாலிபால் ஆட முடியும், கையை உடச்சிக்கோன்னு சொல்லிட்டு லாக்கரில் கையை விட்டு கையை உடச்சிக்குவா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருமா வேலை உடஞ்சிருக்கு, 2 வாரத்துக்கு எதுவும் விளாடக்கூடாது, பார்த்து பத்திரமானு சொல்கிறப்ப அதை பார்த்து ஹாப்பியாயிருவா. பரவாயில்லையே இது கூட ஹாப்பியாக தான் இருக்குது, தில்லுமுள்ளு பண்ணி அடுத்தவங்க அடிட்டில் இருக்கும், இது செம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பா. இவள் வேயா இருந்த வரைக்கும் பார்க்க அழகெல்லாம் அவளை நினச்சிட்டு இருந்தா. இவளுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ இவன் ஏஞ்சலாக இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. பார்த்தா ஈவினிங் அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போவா. 2 பேரும் மழை போயதுக்கு போய் கசந்து போகலான்னு இருப்பாங்க. இது இவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. எஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு பையனோட இருக்க போகிறோம், ஹாப்பியாக இருப்போன்னு சொல்லி அந்த பையனோட ஒன்றாக்கலாம் பார்ப்பாளா. அப்போ கரெக்டாக அவள் ஃபேஸோட உறிஞ்சிட்டு இருக்கு. மொத்த தோல் உறிஞ்சி அந்த பையன் மேலே விழுந்துருமா. அந்த பையனுக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஹே நீ ஏஞ்சலா இல்லையா, நீ யாருன்னு பயந்துட்டு பின்னாடி போயிட்டு இருப்பானா, அது ஆக்சுவலாக மழை பெய்யுது தானே, தெரியாமல் கீழே விழுந்து பார்த்தாலும் அங்கேயும் மறியசாலா. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவன் அந்த கெமிக்கலால் ஒட்ட வச்சா பர்மனெண்ட் ஒட்டி நினச்சிட்டு இருந்தா. ஆனால் பார்த்தா ஒரு நாள் விழுந்துருந்துச்சு. இதை பார்த்து இவளுக்கு ஷாக்கியாக இருக்கு. இப்போதைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான். உடனே வேகமாக வீட்டுக்கு போய் அவங்க அப்பா நோட்டை திட்டிகிட்டு இருப்பா. அந்த நோட்டை அந்த வீட்டில் இருக்காது, ஏன்னா சார்ட்ட இருக்கும். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் என் நோட்டை ஓட்டியாக இருக்குது, நோட்டை கொடுன்னு கேட்டால் அவர் கண்டிக்க மாட்டார். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நோட்டை சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாரு. சைனீஸில் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் மாற்றிட்டு இருப்பாரு. அப்போ தான் அவருக்குமே தெரிய வருது, ஓ இந்த பூ வச்சு தான் முடிஞ்சிருக்கா, நானும் இந்த பூவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கார்பஸ் பூவை பார்க்க போவார். ஆனால் அது பார்த்தா ஒரு நாள் தான் அது வாழ்நாள் இருக்கும். ஒரு நாளுக்கு அப்புறம் அது அழுகி போயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அந்த அழிப்போன பீஸ் எடுத்து எடுத்துச்சுக்குவான். இந்த பக்கம் நம்ம மீனுக்கு அர்ஜென்ட் அவங்க அப்பாவோட புக்கு தேவை. ஏஞ்சோட ஃபீஸை திரும்ப போட்டு வச்சுட்டு சாருக்கு லேபுக்கு போவா. ஃபுல்லாக தேடி பார்ப்பா. பார்த்தா எங்கேயுமே நோட் இருக்காது. இதை பார்த்துல கோவம் வருது. பார்த்து லேபுக்கு வழியா ஈவு இருப்பா. ஏன்னா சாரை பார்க்க வந்திருப்பா. ஆனால் சார் அங்கே இருக்கார்ல. உன்னை ஈவை பார்க்க போகிறப்ப ஈவுக்கு இன்னும் பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஏஞ்சலா இங்கே பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு அப்புறம் கேட்குறப்ப அவளுக்கு தான் கார் ஏற்றிக்குவா. அப்போ தான் இவளுக்கு ஈவு மனசு வருது. எனவே அழகை பார்த்து போகிற பொண்ணியாரு ஈவு தானே, பேசாமல் ஈவை போட்டு தள்ளிட்டு அவள் தோல் எடுத்துக்கலாமா, இந்த ஆசை இருக்கும். அது போய் ஏஞ்சலோட ஃபேஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ட்ரை ஆகி பீல் ஆகிட்டே இருக்கு. அவள் கரெக்டாக வீட்டில் இருக்கிறப்ப, ஏஞ்சலா நீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டியா, பாரு தோலை உறிஞ்சு வந்துட்டு இருக்கு, ஒழுங்காக மாய்ஸ்சரைசர் போட்டு சொல்கிறப்ப அவள் சிஸ்டாங்கன்னு கிளம்பி போயிடுவா. இப்போ தான் அவளுக்கே புரியுது, இவர் ரெடி பண்ண கெமிக்கல் வச்சு டெம்பரரியாக தோல் ஓட்ட முடியும், அதுவும் தோல் கொஞ்ச நாளையே உறிஞ்சு வந்துடும். ஸோ அப்படின்னா அடுத்தடுத்து வேறு தோலுக்கு மாற்றிட்டு இருக்கணும். இவள் அடுத்த டார்கெட்டாரு ஈவு தானே, அவளை வீடு கூடுவான்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் வீடு தாங்க விட்டுருப்பா. சேர்னு ஈவும் அவள் வீடு போயிருப்பா. ஈவுக்கு ரொம்ப நேரமாகவே ஏஞ்சலாமல் சந்தேகமாக இருக்குது. முன்னாடி இருந்த ஃப்ரெண்டை விட இவள் வேற மாதிரி பே பண்ண மாதிரி இருக்குது. சடனாக ஒரு பெரிய கம்பி எடுத்து ஈவை அடிக்கலாம் பாப்பா. இதை பார்த்து அவளுக்கு கல்லு விட்டுரும். ஏண்டி உங்களை பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஆள் சைக்காக இருப்பா போலன்னு சொல்லி அங்கேருந்து ஓலாம் பாப்பா. பார்த்தா ஃப்ரெண்ட் டோர் லாக் ஆகிருக்கும். வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்ட் டோர் வெளியே போவா. அது பார்த்தா ஒரு கார்டன் ஏரியா. அதை விட்டு வெளியே போகலாம் பார்த்தா அந்த டோரும் லாக் ஆகிருக்கு. எப்பறம் இங்கேருந்து போகலாம் பார்க்குறப்ப அங்கே சில ஒரு குளமா இருக்குது. இவள்கிட்ட தப்பிச்சா போகுதுன்னு சொல்லி அந்த குளத்தில் விழுந்துருவா. பார்த்தா நம்ம மீன் பின்னாடியே ட்ரில்லிங் மிஷினோட வந்துட்டு இருப்பா. எங்கடா போய்ட்டு இருக்கிறப்ப அந்த குளத்துலேருந்து முட்டை விட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா மூச்சு விட முடியாமல் உள்ள முட்டை விட்டு இருப்பாள். இதை பார்த்து புரிஞ்சு போச்சு. ஓ உள்ளதா இருக்கியா மாட்டடின்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து மண்டையில் ஒரு சொருக்கு பார்த்தா மூளையிலே விட்டு அவ்வளோதான். ஈவோட சாப்டர் அங்கேயே மறுகாசாலா அவள் பணத்தோட எட்டு வந்து பாத்ரூம் வச்சிருவா. இப்போதைக்கு இவளுக்கு ஈவோட ஃபேஸ் தேவை. ஆனால் இன்னுமே ஏஞ்சலோட தோல் உறிஞ்சு வரவே இல்லை. அதனால் இவளே பிக்சர் எடுக்கலாம் பாப்பா. கரெக்டாக அப்போதைக்கு பக்கத்தில் கிளம்பி வந்துடும். ஏன்னா வீட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரா இருக்குமா. கதவை தட்டி ஏஞ்சலா என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரா இருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கதை தரன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கதை திறப்பா. பார்த்தா பாதி ஃபீஸ் தான் தெரியும். சாரி ஆண்டி தெரியாமல் நாய்க்க திருச்சு, நீ இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டிக்கு அனுப்பி வச்சுருவா. பார்த்தா பாயத்தூள் பிஞ்சு பாயத்தூள் தான் இருக்கும்.
எப்படியோ முழுசாக அதையும் பிச்சு எடுத்து ஈவா மாறிடுவா. ஈவோட தொழுத்து மேலே போட்டு ஈவோட ஐ கலர் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்ட் வாங்கி போட்டுருவா. தென் நம்ம முடிய கலர் பண்ணிக்குவா. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஈவா மாறிட்டா. அதுக்கப்புறம் ஈவோட ரீல்ஸில் எடுத்து ஈவோ என்ன மாதிரிலாம் பேசுவா, ஈவோட நடவடிக்கை என்ன மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கற்று வச்சுக்குவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கலந்து ஈவோவே ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பா. ஸ்கூல் ஃப்ளோரை பரபரப்பாக பேசி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஏஞ்சலோட பாய் ஃப்ரெண்ட் மலையிலேருந்து அந்த போயிருப்பாள். அதுக்காக போலீஸ் அங்கே வந்துருப்பாங்க. விசாரணை போயிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு பட்டமாகவே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க அப்பா நோட்டு தேவை. இப்போதே ஈவா இருக்காள். ஈவா இருந்து சாட்டை பழகலாம், நோட்டு ஆட்டை போடலான்னு சொல்லிட்டு சாரோட வீட்டுக்கு போவா. பட் பார்த்து நோட்டு கிடைக்காது. அதை பார்த்து ஏமாற்றமாக தான் இருக்கும். தென் வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பணமும் இந்த வீட்டில் தான் இருக்குது. இன்னும் இந்த படம் டிஸ்போஸ் பண்ணவே இல்லை. சேனா துண்டு வெட்டி டிஸ்போஸ் பண்ணலாம் பாப்பா. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு கிளவி இருக்குல்ல அது எப்பவுமே இவளே பார்த்துட்ருக்கு. இதனால் அவளுக்கு என்ன சொல்ல தெரில. பணம் எப்படியா இருந்தால் கண்டிப்பாக மாட்டிக்குவா. வேறு ஏதாவது பணம்னு சொல்லிட்டு பணத்தை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவா. நான் ஃபோன் எடுத்து அப்போ தான் ஐடியா வருது. பார்த்தா அன்னைக்கு லேபில் வச்சு சாரி வே ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல அந்த ஃபோட்டோவை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருவா. இந்த மாதிரி சார் தப்பாக இருந்துட்டாரு. இப்போதைக்கு வேவார் காணாம போயிட்டா. கூடவே எஞ்சலாம் காணாம போயிட்டா. இதுக்குள்ள சார் தான் காணாம இருப்பாருன்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பி விட்டுருவாளா. பார்த்தா அடுத்த நாள் போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. சார் நீங்கள் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்களா, எங்களோட வாங்கன்னு சொல்லிட்டு சாராஸ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தாலும் செம்மப்பே போச்சு. இவ பண்ண கொலையை சார்மில் போட்டு விட்டா. ஆனால் சாரா கொலை பண்ணாங்கிறதுக்காக எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இருக்குல்ல. ஏன்னா ஸ்கூலில் டிஸ்மிஸ் பண்ணி அவர் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அவர் செம்ம கடுப்பாகி வீட்டுக்கு கூட்டி போவார். அதுப்போ அவர் தனிப்பட்ட முறையில் ஆர்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த அழுகி போன பழத்தை வந்து ஒரு பீஸ் எடுத்தார்ல அதை வச்சு அவர் அந்த கெமிக்கல் ரெடி பண்ணிடுவார். 2 கறியும் பக்கத்தில் வச்சு அந்த கெமிக்கலை ஊற்றுறப்ப அந்த கறி பார்த்து ஒட்டிக்குது. இதை பார்த்து செம்மப்பே போச்சு. ஜெயிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஆள் செம்மப்பே இருப்பார். யாருக்கு தெரியாமல் அந்த கெமிக்கலை வீட்டில் ஒடிச்சு வைப்பாரா. ஆனால் நம்ம மீனும் ஈவ் பார்த்துருவா. ஓ இங்கே தான் வச்சுருப்பாரா, நோட்டு அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமரா திறந்து பார்ப்பா. ஆனால் உள்ளே பார்த்து நோட்டு இருக்காது. அவர் கண்டுபிடிச்ச கெமிக்கல் தான் இருக்கும். எதுக்கு இது தேவைப்படும் சொல்லி அந்த கெமிக்கல் ஆட்டே போட்டுருவா. அது போய் ஈவோட தோலுமே கொஞ்சம் வந்துட்டே இருக்குது. சரி சார் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நவீனாந்து கிளம்பி போகிறா. இவருக்கு கொஞ்ச நாளாவே ஈமெயில் சந்தேகமாக இருக்குது. உடனே லாக்கரை பார்த்தா லாக்கரில் கெமிக்கல் இருக்காது. அதுக்கு சைட்லேயே தான் நோட் வச்சுருப்பாரு. ஆனால் நம்ம பார்க்காம போயிருப்பா. இப்போ தான் அவருக்கே ஒரு விஷயம் புரியுது. அடி பாவிவே நீ தான் இவ ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கியா மாவளை என்கிட்ட செத்தன்னு சொல்லிட்டு ஆளோட கோவத்தில் இருப்பார். இங்கே எப்படி கட் பண்ண நம்ம ஹீரோயின் வேம வீட்டுக்கு வந்துருப்பா. பார்த்து ஈவோட தோல் உறிஞ்சு வச்சிருச்சு. இப்போதைக்கு வேவா இருப்பா. அந்த சார்த்து அந்த கெமிக்கலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த கெமிக்கல் பர்ஃபெக்டாக செய்யுது. அப்போனா நம்ம பொண்ணு தான் தப்பு போல. சரி சாரோட கெமிக்கல் இருக்குல்ல அதை வச்சு ஃபேஸை மாற்றணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதா இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு ஜாஸ்மின் அங்கே வந்துடுவா. பார்த்தா அவங்க வீட்டில் தான் பார்ட்டி போல அதுக்காக சாப்பிட கொண்டு வந்துருப்பா. ஹீரோனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஈவ் போகிற மாதிரி ட்ரெஸ் யாருக்கெல்லாம் மாற்றிருப்பாளா. அதை பார்த்து அழுகி சேர்க்கா இருக்குது. ஏவே என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஆள் டோட்டில் மாறி போயிருக்கே. அது போல் 2 மணி நேரம் பார்க்கவே இல்லை, எங்கே போனேன்னு கேட்டால் அதுவா எனக்கு ரொம்ப இன்செக்யூராக இருந்துச்சு. அழகாலங்கிறதுக்காக ஈவமாக பார்த்தேன், அதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப நான் தான் சொல்லிட்டேன்ல நீ எப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இந்த எங்கள் வீட்டில் கொண்டு வந்த ஃபுட்டு உனக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் மறக்காம எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஃப்ரிட்ஜ் ஓன் பண்ணிடுவா. உள்ளதாக தலை தனியாக கால் தனியாக இருக்குமே. அதை பார்த்து அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதை பார்க்க நம்பிக்கை என்ன தெரியல. வேறு வழி இல்லாமல் கவரை வச்சு ஜாஸ்மினி மூச்சை முட்டி அங்கேயே சாப்பிடுச்சிருவா. இதை பார்த்தது ரொம்ப அர்த்தமாயிரும். ஏன்னா ஸ்கூல்லேயே அவளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு யாருன்னா ஜாஸ்மின் மட்டும்தான். அவள் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இவ கூட பழகினா. கடைசியில் இவளே கொள்ளதான் போச்சு நினச்சி ரொம்ப ஒருத்த விட்டுருவா. அங்கேயே உட்காந்து திரும்பி எழுதிட்டு இருப்பா. பார்த்தா இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் ஹீரோ வீட்டுக்கு வருவார். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸில் மாறி போயிருக்கோம். அடி பாவி நான் நினச்சது உண்மை தான் போலையே. சரி என் மருந்து எங்கே அதை என்கிட்ட கொடுத்துரு. அதை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஆராய்ச்சி. நீ இங்கேருந்து எங்கே போவ என்ன பண்ணணும் தெரியவே தெரியாது. எனக்கு அந்த மருந்து ஒன்று சொல்கிறப்ப மருந்து என்னமா ஃப்ரிட்ஜை திறந்து பாருன்னு சொல்கிறப்ப அவனும் திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்தா ஈவோட தலை துண்டாக இருக்கும். இதை பார்த்து அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தா மைக்கூஸ் எடுத்து அவர் கழுத்து சொல்லிடுவா. பார்த்தா ஆளை இங்கே மயக்கம் போட்டுவார். பார்த்தா இப்போதைக்கு ஒரு கைத்தில் கட்டுப்பட்டு வச்சிருப்பா. இப்போ இவரை வச்சு தான் இவன் ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கா. இப்போ சாரோட கெமிக்கல் இருக்குல்ல அதுவுமே கரெக்டாக தப்பானு தெரில. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கழுத்து இருக்குல்ல அதை விட்டு 2 போட போட்டு விட்டுருப்பா. அந்த கழுத்தில் அவர் தயாரித்த மருந்து போடுவா. பார்த்தா அந்த மருந்து தோலை மூடிட்டு இருக்கு. அது அதோட நிற்காம வளர்ந்துட்டே இருக்கு. இவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரோ அதை இவரும் பண்ணியிருக்காரு. இவங்க அப்போ அழுகி போன பூச்சி தான் மருந்து தயாரிச்சிருவா போல. அதனால் தோல் வளர்ந்து அவங்க அப்பா இருந்து போயிட்டாரு. இப்போ அதே மாதிரி தான் ஆஃபீஸ் மூடிட்டு இருக்கு. கண்ணுக்கிட்ட தோல் வளர்ந்து அவ்வளோதான் ஆள்கிட்ட சாரமாக இருக்கான். இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் இவ தயாரிச்ச மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் டெம்பரரியாக தான் இருக்குது. இதனால பர்மனெண்ட் ஆகும்னு சொல்லி ஹாப்பியாக இருப்பாள். கரெக்டாக அப்போதைக்கு அந்த பக்கத்தில் கிளவி இருக்குல்ல அது வீட்டுக்கு வந்திருக்கும். சவுண்டு கேட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆள் கொடூரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்து அந்த கிளவி கத்த ஆரம்பிச்சிடும். அடி பாவி நீ கொலகாரியா, நான் போலீஸுக்கு கூட போகிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே ஓடி போயிடும். இதை பார்க்குற ஹீரோக்கு என்ன தெரில போச்சு. கிளவி இங்கே ஓடிடுச்சே, எப்படி குடிசையில் போலீஸிங்க வந்துடுவாங்க, நம்ம இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருப்பா. பார்த்தா போலீஸும் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் பிளாட்ஃபார்ம் ஓடிட்டு இருப்பா. பார்த்தா அங்கே ஜான் இருப்பார். ஜான் மேலே படுத்துட்டு ஜான் நான் தான்
என்ன போலீஸ் தராங்க ப்ளீஸ் நான் மச்சவங்க சொல்கிறப்ப அவர் போகிறக்குள்ள மறைச்சு வச்சிருவாரு. ஆனால் அப்போ நம்ம மீன் கையில் ஒரு கெமிக்கல் இருந்துச்சுல, அந்த கெமிக்கல் உடஞ்சிரும். கரெக்டாக ஃபேஸராக மூஞ்சிட்டு ஓட்டியிருக்கா, அந்த கெமிக்கல் அப்படியே தோல் ஒட்ட ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து சார் இங்கே தான் பொண்ணு போச்சா, அவள் எங்கிட்டு போனான்னு கேட்டால் தெரியல சார் நான் படுத்தே இருந்தேன்னு சொல்கிறப்ப போலீஸ் வந்து கிளம்பி போயிடுவாங்க. பார்த்தா ஜானும் நம்ம ஈரன் சேர்ந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கெமிக்கல் அப்படி ரியாக்ட் ஆகி ரெண்டு உடம்பு ஒன்றா செஞ்சிடும். ஆனால் அதை எப்படி வச்சு காட்ட மாட்டாங்க. கட் பண்ணால் நடந்து சில நாள் கழிச்சு பார்த்து நியூஸ் சேனல் ஃபுல்லாக இதை பற்றி பரவாயில்ல பேசிட்டு இருப்பாங்க. ஏஞ்சலா, ஈவ், ஜாஸ்மின், பால் இந்த மாதிரி 4 பேரை வேங்குற பொண்ணு கொண்டிருக்கா. யாராவது பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் போயிட்டு இருக்குமா. இது எல்லாத்தையும் ஏஞ்சலோட அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்க பொண்ணு ஏஞ்சலாவை வேவே கொண்டால. இப்போ அவள் எங்கே இருப்பா, எங்கே சுற்றிட்டு இருப்பா, தேவையில்லாம நம்ம வேலை கூட்டமோ, நம்ம பொண்ணு வாழ்க்கை அவள் அழிச்சான்னு சொல்லிட்டு வேமல் சமூகத்தில் இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வே மாதிரி ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தெரியுது. இவங்களும் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹே வே நில்லு உன்னை பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பா. அது பார்த்தா வே கிடையாது, வேறு ஏதாவது பொண்ணு. பின்னார் இருந்து பார்க்கறதுக்கு வேமா இருந்திருப்பா. நம்ம தப்பா புரிஞ்சிடணும்னு நினச்சி இந்த அம்மா வந்து போகிற இருப்பாங்க. அப்போ ரோட் ஓரமாக ஒரு பிச்சைக்காரர் இருப்பான். ஆள் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருப்பான். அந்த ஆளை பார்த்து பயந்துட்டு அந்த அம்மா தெரிச்சு விடுவாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அதான் நம்ம வே. ஜானு வேவும் கலந்து ஒரு கொடூரமான உருவமாக இருக்கும். பார்த்தா மூஞ்சில விகாரமாக மாறிப்பே ஆள் வித்தியாசமாக இருப்பா. அழகாமான்னு நினச்சி ஆள் இது மாதிரி மாறிட்டா. இதோட கிராஃப்டடுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. படம் பார்க்குறதே கிட்டத்தட்ட சப்ஸ்டிட் மாதிரி தான் இருந்துச்சு. எண்டிங்குமே நியர்லி அந்த படமாக தான் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் ஷாசன் என்பாய். இவங்க ஆக்சுவலாக நியூசிலாந்து சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க தமிழ் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ இங்கே இருந்து சின்ன குழந்தைங்களாம் பார்த்தப்போ இவங்களுக்கு ஒரு படம் ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் தமிழ்லேயே கமல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. நானும் தேடி பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கல. இன்கேஸ் யாருக்காவது கிடைச்சா ஷார்ட் ஃபிலிம் அனுப்புங்க, நானும் பார்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.